சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு வன்முறை சம்பவத்தில் 25 பேர் பலி, கைதிகள் வேறு சிறைக்கு இடமாற்றம். சிறைச்சாலை வன்முறை சம்பவத்திற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், சஜித் கோரிக்கை. நீர்கொழும்பு சம்பவத்திற்கு பொறுப்பேற்பதாக நீதியமைச்சர் தெரிவிப்பு. எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது எனவும் தெரிவிப்பு. சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் பதவி நீக்க வழக்கு, இடைக்கால தடை வழங்க நீதிமன்றம் மறுப்பு. போலி கடவுச்சீட்டு விவகாரம், ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வு பிரதி கட்டுப்பாட்டாளர் கைது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் டிரம்பின் தலையீடு, சிவப்பு அட்டை தண்டனை விதிக்கப்பட்ட அமெரிக்க வீரரின் தடை நீக்கத்தை தொடர்ந்து சர்ச்சை. இனி விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2வது நாளாகவும் தொடர்ந்த வன்முறையினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25 தாண்டியுள்ளதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் சிலரது உடல்கள் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் காணப்படுவதாக உயிரிழப்புகள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நீர்கொழும்பு சிறையில் இன்று காலை உணவு வழங்கும் போது இரு குழுக்களுக்கு இடையே மோதல் வெடித்ததை அடுத்து வன்முறை மீண்டும் ஏற்பட்டதாக ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் ஏற்பட்ட மோதலை அதிகாரிகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் இன்று மீண்டும் மோதல் ஏற்பட்டிருந்ததாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைக்குள் வன்முறையில் ஈடுபட்ட கைதிகள் அங்குள்ள சிறைச்சாலை வைத்தியசாலையை உடைத்து மருந்துகளை கொள்ளையடித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் அங்கிருந்து உடற்பயிற்சி கூடத்தின் கதவுகளை உடைத்து அங்குள்ள இரும்பு தடிகளையும் வன்முறை செயல்களுக்காக அவர்கள் பயன்படுத்தியுள்ளனர். எவ்வாறாயினும் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட சூழலில் கைதிகள் ஆயுதங்களை கவர்ந்து சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறைச்சாலை அதிகாரிகள் நேற்று நள்ளிரவிலேயே ஆயுத களஞ்சியத்தில் இருந்த துப்பாக்கிகளை அங்கிருந்து அகற்றியதாக தெரிவித்தார். இந்த நிலையில் கைதிகள் மீண்டும் இன்று சிறை அதிகாரிகளை தாக்கியதை தொடர்ந்து வன்முறை ஏற்பட்டதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயிலை உடைத்துக் கொண்டு கைதிகள் வெளியேற முயன்றதாகவும் வாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த சிறை அதிகாரிகள் கைதிகள் நுழைவாயிலை சேதைப்படுத்துவதை தடுக்கவும் அவர்களை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றவும் முயன்றதாக கூறினார். நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக பாதுகாப்பு பிரிவினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இன்றைய வன்முறை சம்பவத்தில் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் ஆகியோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மோதல் காரணமாக 100 பேர் காயமடைந்து நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலத்த காயமடைந்த 13 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் பல்வேறு குற்றக்குழுக்களுடன் தொடர்புடைய 26 பாதாள உலக உறுப்பினர்கள் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த மோதலை சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் கட்டுவெல்லேகம சுரேஷ் என்பவரை வழிநடத்தியதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இவர் கெகல்பத்ர பத்மி என்பவரின் நெருங்கிய கூட்டாளி என கூறப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறைகளை முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்க வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இலங்கையில் தற்போதைய சூழ்நிலையில் மிக நுட்பமான முறையில் ஏகாதிபத்தியம் கடைபிடிக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். முன்னர் நேரடியாக நாடு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் தற்போது பொருளாதார மற்றும் வர்த்தக சக்திகளை பயன்படுத்தி மறைமுக ஆக்கிரமிப்புகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். உலக நாடுகள் மாத்திரமன்றி சர்வதேச நிறுவனங்களும் நாட்டின் தேசிய திட்டங்கள் மீது ஆளுகை செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே எந்தவித பாகுபாடுமின்றி இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் தான் மிகுந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா நீதி அமைச்சர் சட்டத்தண்ணி கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா நீதியமைச்சின் கீழ் உள்ள ஒரு நிறுவனத்தில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றமைக்கு அதன் பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் எவருடைய உயரும் பறிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து அங்குள்ள கைதிகள் சிலரை உடனடியாக வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றுவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையின் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கும் இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்கும் எடுக்கப்படும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாக சிறைச்சாலையில் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் நிலைமையை கட்டுப்படுத்த அதிகாரிகள் தமக்கு கிடைத்த குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தியதாக அவர் தெரிவித்தார். சாவகச்சேரி நகர சபையில் உபதவிசாளர் மற்றும் சபையின் உறுப்பினர் பதவியில் இருந்து தன்னை நீக்கி வடமாகாண ஆளுநரினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை இடைநிறுத்துமாறு கோரி ஞானப்பிரகாசம் கிஷோர் தாக்கல் செய்த முறைப்பாட்டு மனுவை ஆராய்ந்த வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்தின் யாழ்ப்பாண அமர்வு இடைக்கால தடைக்கட்டளை வழங்க மறுத்துள்ளது. வடமாகாண ஆளுநரினால் வர்த்தமானி ஊடாக பதவி நீக்கம் செய்யப்பட்டமைக்கு எதிராக கிஷோர் கடந்த சனிக்கிழமை வடக்கு மாகாண மேல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். தனிநபர் விசாரணை அதிகாரி அரியநாயகத்தின் அறிக்கையும் சாவகச்சேரி நகராட்சி மன்றம் முழுவதையும் கலைக்குமாறு பரிந்துரைத்திருந்த போதிலும் அதனை மீறி தன்னை மட்டும் ஆளுநர் பதவி நீக்கியது ஏனென்ற கேள்வியையும் சபை நடுவே வணிகர்களின் நலனுக்காக தான் பேசிய கருத்துரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டி சட்டத்தரணி கலாநிதி குருபரனால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இன்றைய தினம் குறித்த மனு இடைக்கால தடை கட்டளையாக நீதிமன்றத்தின் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முறையீட்டாளர் சார்பில் மிக நீண்ட நேரம் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன. கிஷோருக்கு எதிராக எந்தவிதமான ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை எனவும் 2010 ஆண்டுக்கு முன்னர் போர்க்காலத்தில் கட்டப்பட்டு இணக்க சான்றிதழ் பெறப்படாத கட்டடங்களை கொண்டு பெரும்பான்மையிலான வர்த்தகர்கள் சாவகச்சேரியில் பாதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தினால் இணக்க சான்றிதழை கட்டாயப்படுத்தக்கூடாது என நகராட்சி மன்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றியதாக சுட்டிக்காட்டப்பட்டது. மனதார தரப்பின் நீண்ட வாதங்களை செவிமடுத்த வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்தின் யாழ்ப்பாண அமர்வு நீதிபதி சதீஸ்வரன் எதிர்மனதாரர்களான வடமாகாண ஆளுநர், உள்ளூராட்சி ஆணையாளர், தனிநபர் விசாரணை அதிகாரி உள்ளிட்டோருக்கு அறிவித்தல் அனுப்ப இணங்கிய போதிலும் இடைக்கால தடை கட்டளையை வழங்க மறுத்துள்ளார். மற்ற தரப்பினரின் வாதங்களையும் கேட்ட பின்னர் முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதி தோற்றமளவில் ஆளுநர் நடைமுறைகளை பின்பற்றிய முடிவுகளுக்கு வந்துள்ளார் எனவும் இடைக்கால தடைகளை வழங்குவது பிழையான முன்னுதாரணங்களை ஏற்படுத்துவதாக அமையும் எனவும் தனது கட்டளையில் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்து கருத்து தெரிவித்த முறையீட்டாளர் சார்பில் சட்டத்தரணி கலாநிதி குருபரன் நீதிமன்றத்தின் கட்டளையை தாம் மதிப்பதாகவும் எனினும் இடைக்கால தடை கட்டளையை வழங்க மறுத்ததற்கான நியாயமான காரணங்கள் ஒன்றே கட்டளையில் இல்லை என்பதை அதற்கு எதிராக பொருத்தமான மாற்று வழிகள் தாம் நாட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2022 ஆண்டு அறிமுகப்படுத்திய பொருளாதார மீட்பு மற்றும் அபிவிருத்தி கட்டமைப்பை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பின்பற்ற தவறிவிட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு உறுப்பினர் தினுக் கொலம்பகே வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தேசிய மக்கள் சக்தி ஆரம்பத்தில் விக்ரமசிங்கவின் ஸ்திரப்படுத்தல் திட்டத்தை தொடர்ந்த போதிலும் அந்த வியூகத்தின் மையமாக இருந்த வளர்ச்சி கூறினை அது புறக்கணித்து விட்டதாக கூறினார். ரூபாயின் மதிப்பு உயரும் என்றும் பணவீக்கம் 3% கீழ் வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அதற்கு மாறாக நாணயத்தின் மதிப்பு தொடர்ந்தும் சரிந்து வருவதோடு பணவீக்கமும் 6% மேல் உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டம் இணை வளர்ச்சி நடவடிக்கைகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படாமல் நிலைப்படுத்துதலில் மட்டுமே கவனம் செலுத்தும் ஒரு தனித்திட்டமாக மாறிவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு விரிவான அபிவிருத்தி திட்டம் இல்லாமல் வரம்பையை குறைத்து பொது வருமான அளவுகளை உயர்த்தும் அதே வேளையில் கடனை திருப்பிச் செலுத்த இலங்கை எவ்வாறு தயாராக முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கடன் திருப்பிச் செலுத்துதலையும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதையும் எவ்வாறு சமநிலைப்படுத்தப் போகிறது என்பதற்கு அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் நாட்டுக்கு ஏதேனும் நல்லது நடக்கும் என்ற அதீத எதிர்பார்ப்பில் அரக்கர்களுக்கே வாக்களித்து நாட்டை ஆளும் பேராதிக்க அதிகாரத்தை வழங்கியுள்ளனர் என சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தில் ஜெயவீர தெரிவித்துள்ளார். காலி பத்தேகம பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற சர்வஜன அதிகாரம் கட்சியின் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மக்கள் எதிர்பார்த்ததற்கு முற்றிலும் தலைகீழான மற்றும் ஆபத்தான ஒரு நிலைமையை இன்று நாட்டில் அரங்கேறி வருகின்றது எனவும் நாம் எப்போதுமே மீள முடியாத ஒரு மோசமான பொருளாதார பாதாளத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் எனவும் சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட வாழ்க்கை மிகவும் கடினமானதாகவும் சொல்னா துயரம் நிறைந்ததாகவும் மாறி இருக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய ஆட்சியாளர்கள் எந்த புள்ளி விவர தரவுகளையும் போலியான கணக்குகளையும் காட்டி நிலைமையை சமாளிக்க முயன்றாலும் இன்று மக்களின் உண்மையான வருமானம் மற்றும் கொள்வனவு சக்தி குறைந்தது 2/3 பங்காக வீழ்ச்சி அடைந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நிதி நிறுவனங்கள் என்னதான் சாதகமான அறிக்கைகளை கூறினாலும் அடிமட்ட யதார்த்தத்தை மக்கள் தங்களது அன்றாட வாழ்வில் நன்றாகவே அறிவர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எமது சர்வஜன அதிகாரம் கட்சியானது வரும் அரசியல் அவதூறுகளை பரப்பாமல் பிரச்சனைகளுக்கு தர்க்க ரீதியான மாற்று தீர்வுகளை முன்வைக்கின்ற ஒரு முற்போக்கான அரசியல் சக்தியாகவே செயற்படுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து பொன்னி சம்பா அரிசியை அள்ளி குவித்து இறக்குமதி செய்து எமது பாரம்பரிய உள்நாட்டு விவசாய செழிப்பையும் மக்களின் ஆன்ம சக்தியையும் திட்டமிட்டு மறைக்க பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மறுபுறம் சர்வதேச சமூகத்தையும் பிரிவினைவாத சக்திகளையும் சந்தோஷப்படுத்துவதற்காக அன்று எமது தாய்நாட்டை பயங்கரவாதத்திடமிருந்து உயிரை பணயம் வைத்து பாதுகாத்த எமது முப்படை இராணுவ வீரர்களை இன்று தண்டிக்கும் இழிவான நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலகத்தின் முன்னிலையில் எவ்வித அச்சமுமின்றி பெருமையுடன் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சுயாதிபத்திய நாட்டை உருவாக்க வேண்டும் எனவும் எமது சொந்த பண்பாட்டின் அடிப்படையில் அமைந்த செழிப்பான எதிர்காலத்தையும் மகிழ்ச்சியானதொரு சமூகத்தையும் உருவாக்குவதே சர்வஜன அதிகாரத்தின் ஒரே இறுதி எதிர்பார்ப்பாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெசாக் புண்ணிய தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கைதி ஒருவரை சட்டவிரோதமான முறையில் சிறைச்சாலையில் இருந்து விடுவித்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனுராதபுரம் சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் மொஹான் கருணாரத்னவுக்கு சட்டம் அதிபரால் குற்றப்பத்திரிகை வாசித்து கையளிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திக்க அத்தநாயக்க முன்னிலையில் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தின் முன்னாள் சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு எதிராக தனித்தனியாக 5 குற்றச்சாட்டுகள் வாசித்து காட்டப்பட்டன. நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த 28 வழக்குகளில் குற்றவாளியாக கருதப்பட்ட ஒருவருக்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக காட்டும் வகையில் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சம்பந்தப்பட்ட கைதி ஒருவரை சட்டவிரோதமாக சிறையிலிருந்து விடுவித்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனுராதபுரம் சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் மொஹான் கருணாரத்னவிற்கு சட்டம் அதிபரால் குற்றப்பத்திரிகை வாசித்து கையளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் மே மாதம் 14ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் முதலாவது பிரதிவாதியான சிறைச்சாலை அத்தியட்சகர் தனது பதவியை பயன்படுத்தி இந்த மோசடியை செய்துள்ளார். வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் பொது மன்னிப்பை பெறுவதற்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2வது பிரதிவாதியான WM அத்துள்ள திலகரட்ன என்ற கைதிக்கு தகுதியில்லாத நிலையிலும் அவரை சட்டப்பூர்வ தண்டனையிலிருந்து காப்பாற்றும் நோக்கோடு அல்லது தண்டனையை குறைக்கும் நோக்கோடு இந்த சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. தம் மீதான குற்றச்சாட்டுகள் வாசித்து காட்டப்பட்டதை தொடர்ந்து அந்த 5 குற்றச்சாட்டுகளுக்கும் தான் குற்றமற்றவர் என முன்னாள் சிறைச்சாலை அத்தியட்சகர் மொஹான் கருணாரத்ன நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து முன்னாள் அத்தியட்சகரை 25,000 ரூபாய் ரொக்கப்பணையிலும் தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் செல்ல மேல் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. பிணையாளர்களில் ஒருவர் நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டும் என நிபந்தனை விதித்த நீதிமன்றம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு பிரதிவாதிக்கு உத்தரவிட்டது. குறித்த வழக்கின் 2வது பிரதிவாதியாக ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் சட்டவிரோதமாக சிறையிலிருந்து தப்பிச் சென்று WM அத்துள்ள திலகரட்ன பெயரிடப்பட்டுள்ளார். இந்த மோசடியை செய்ய சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் கீழ் இவருக்கு எதிராகவும் சட்டம் அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தானும் குற்றமற்றவர் என 2வது பிரதிவாதி நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து அவரையும் ரொக்க மற்றும் சரீர பிணைகளில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. எனினும் பிறிதொரு நிதி மோசடி வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 5 வருட கடூழிய சிறை தண்டனையை அனுபவித்து வரும் இந்த 2வது பிரதிவாதி குற்றப்பத்திரிகையை பெற்றுக் கொள்வதற்காக அனுராதபுரம் சிறைச்சாலை அதிகாரிகளினால் மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
முகநூல் தளம் முழுவதும் முட்டாள்கள் நிறைந்துள்ளனர் எனவும் அது புத்திசாலிகள் விவாதிப்பதற்கான இடம் அல்ல எனவும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அவரது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் அவரது அரசியல் நடவடிக்கைகள் குறித்து தகவல்கள் தொடர்ந்து பதிவேற்றப்பட்டு வரும் நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அர்த்தமுள்ள விவாதங்களை நடத்துவதற்கான இடமாக முகநூலை தாம் கருதவில்லை எனவும் அதனால் அந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துவதை தாம் தவிர்ப்பதாகவும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். தான் முகநூலை பயன்படுத்துவதில்லை எனவும் ஏனெனில் அது முட்டாள்களால் நிறைந்துள்ளது எனவும் புத்திசாலிகள் தங்களுக்குள் விவாதித்துக் கொள்ளும் களமாக அது இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை குற்றவாளிகள், இனவாதிகள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அல்லது ஊழல்வாதிகள் என முத்திரை குத்தி அவர்களின் நற்பெயரை கெடுக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சியினர் மீது ஒருமுறை இத்தகைய முத்திரைகள் குத்தப்பட்டுவிட்டால் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வந்து தங்கள் அரசியல் பணிகளை தொடர்வது கடினமாகிவிடுகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முகநூலை தான் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துவதில்லை என தயாஸ்ரீ ஜெயசேகர கூறினாலும் அவரது பேரிலான பொது முகநூல் பக்கம் தொடர்ந்தும் செயல்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. போலி கடவுச்சீட்டு வழங்கப்பட்டது தொடர்பிலான தொடர் விசாரணைகளில் ஒரு பகுதியாக ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் பிரதி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டு தயாரித்தல் தொடர்பான கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தற்போது விசாரணையில் உள்ள ஒரு வழக்கு விசாரணையை தொடர்ந்து இன்று திங்கட்கிழமை இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவின் சென்னையிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினர் என கூறப்படும் ஒருவரின் புகைப்படம் கடவுச்சீட்டு விண்ணப்பத்தில் இடம்பெற்றிருந்ததாகவும் எனினும் வேறொரு நபரின் தரவுகளை பயன்படுத்தி சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் புலனாய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் உரிய சரிபார்ப்பு நடைமுறைகளை மேற்கொள்ளாமல் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு கடவுச்சீட்டு வழங்குவதற்கு உதவியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அதிகாரி மாத்தறை பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடையவர் என கூறப்படுகிறது. இலங்கையினதும் பிராந்தியத்தினதும் ஒருமைப்பாடு பாதிக்கப்படும் போது அதனை மௌனமாக பார்வையிட முடியாது என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கதிர்காமத்திற்கு வழிபாடுகளுக்கு சென்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போதைய சூழ்நிலையில் மிக நுட்பமான முறையில் ஏகாதிபத்தியம் கடைபிடிக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். முன்னர் நேரடியாக நாடு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் தற்போது பொருளாதார மற்றும் வர்த்தக சக்திகளை பயன்படுத்தி மறைமுக ஆக்கிரமிப்புகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். உலக நாடுகள் மாத்திரமன்றி சர்வதேச நிறுவனங்களும் நாட்டின் தேசிய திட்டங்கள் மீது ஆளுகை செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே எந்தவித பாகுபாடுமின்றி இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். அரிசி மற்றும் நெல்லை கால்நடை தீவன உற்பத்திகளுக்கு பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டு புதிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது. அரிசி மற்றும் நெல்லை கால்நடை தீவிர உற்பத்திக்காக பயன்படுத்துவதை தடை செய்து முன்னதாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை நுகர்வோர் விவகார அதிகார சபை தற்போது வெளியிட்டுள்ளது. இதன்படி அரிசி அல்லது நெல்லை கால்நடை தீவன உற்பத்திக்காக நேரடியாக பயன்படுத்துவதற்கோ அல்லது வேறு ஏதேனும் வகையில் கால்நடை தீவன உற்பத்திக்கான மூலப்பொருளாக பயன்படுத்துவதற்கோ விற்பனை செய்வதற்கோ விற்பனைக்காக காட்சிப்படுத்துவதற்கோ களஞ்சியப்படுத்துவதற்கோ கொண்டு செல்வதற்கோ விநியோகிப்பதற்கோ அல்லது கொள்வனவு செய்வதற்கோ மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவு கடந்த ஜூன் 24ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறைமை எந்தவித தடையுமின்றி தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு அரசாங்கம் எந்தவித தீர்மானமும் எடுக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்காலத்திலும் தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமாரகே தெரிவித்துள்ளார். எனவே தற்போதைய விநியோக முறைமையில் மாற்றங்கள் ஏற்படலாம் என பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய எரிபொருள் ஒதுக்கீட்டு அளவை அதிகரிப்பதற்கோ அல்லது குறைப்பதற்கோ எந்தவித முடிவுகளும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மறு அறிவித்தல் வரை தற்போதைய ஒதுக்கீட்டு முறைமையை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
திருகோணமலை குச்சவெளி பிரதேச சபையின் தவிசாளர் சிற்றூழியர் ஒருவரை தாக்கிய சம்பவத்திற்கு நீதி கோரி அவரது அடக்குமுறைகளை கண்டித்தும் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக இன்று அமைதி வழி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை குச்சவெளி பிரதேச சபையின் தவிசாளருக்கு எதிராக திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக இன்று அமைதி வழி போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. இதனை குறித்த பிரதேச சபையின் சில உத்தியோகத்தர்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். குறித்த சபையின் சிற்றூழியர் ஒருவரை தவிசாளர் தாக்கியதால் நீதி கோரி குறித்த போராட்டம் இடம்பெற்றது. ஊழியருடனான தவிசாளரின் அடக்குமுறையை வன்மையாக கண்டிக்கின்றோம். லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவரை மீண்டும் தவிசாளராக தொடரவிட்டதன் விளைவே இது. அலுவலக அரசியலில் அலுவலர்களை தூண்டாதே, பழிவாங்கலை நிறுத்து போன்ற வாசகங்களை ஏந்தியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் தலையீடு செய்ததான வெளியிட்ட செய்திகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் அழுத்தம் காரணமாக சிகப்பு அட்டை தண்டனை விதிக்கப்பட்ட அமெரிக்க வீரர் ஒருவரின் தடை நீக்கப்பட்டதாக ஃபிஃபா ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தமை இந்த சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. கடந்த 1ஆம் தேதியன்று கலிபோர்னியாவின் சாண்டா கிளாராவில் நடந்த அமெரிக்க பொஸ்னியா அணிகளுக்கு இடையேயான போட்டியின் போது அமெரிக்க அணியின் நட்சத்திர முன்கள வீரர் ஃப்ளோரின் பலோகன் பொஸ்னிய வீரர் வேண்டுமெனே மிதித்ததற்காக பிரேசிலின் நடுவர் ரஃபேல் கிளாஸ் அவருக்கு சிவப்பு அட்டை தண்டனை வழங்கியிருந்தார். ஆனால் ட்ரம்பின் தலையீட்டால் அந்த தடை நீக்கப்பட்டதால் அவர் பெல்ஜியத்திற்கு எதிரான போட்டியில் விளையாட அனுமதிக்கப்பட்டார். இந்த சிவப்பு அட்டை தடை நீக்கப்பட்டதாக அனைத்துலக கால்பந்தாட்ட சம்மேளனமான ஃபீஃபா நேற்று அறிவித்தமை அசாதாரணமான நடவடிக்கையாக நோக்கப்படுகின்றது. ட்ரம்ப் ஃபீஃபா தலைவர் கியானி இன்ஃபாரினோவை தொலைபேசியில் அழைத்து சிவப்பு அட்டை தடையை மறுபரிசீலனை செய்யுமாறு கோரியதை அடுத்து இந்த நகர்வு வந்ததாக கருதப்படும் நிலையில் ஒரு பெரும் அநீதியை மாற்றியமைத்த ஃபீஃபாவுக்கு நன்றி என்று ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் அழுத்தத்தின் காரணமாக இந்த சிவப்பு அட்டையை இடைநீக்கம் செய்ததன் மூலம் ஃபீஃபா ஒரு பெரிய தவறையும் மிக மோசமான முடிவையும் எடுத்துள்ளதாக கண்டனங்கள் வந்துள்ளன. 1962க்கு பின்னர் உலகக்கிண்ண போட்டியின் போது ஒரு சிவப்பு அட்டை வழங்கப்பட்ட ஒருவருக்கு விளையாட தடை விதிக்கப்படாதது இதுவே முதல் முறை என தெரிகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு வன்முறை சம்பவத்தில் 25 பேர் பலி, கைதிகள் வேறு சிறைக்கு இடமாற்றம். சிறைச்சாலை வன்முறை சம்பவத்திற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், சஜித் கோரிக்கை. நீர்கொழும்பு சம்பவத்திற்கு பொறுப்பேற்பதாக நீதியமைச்சர் தெரிவிப்பு, எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது எனவும் தெரிவிப்பு. சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் பதவி நீக்க வழக்கு, இடைக்கால தடை வழங்க நீதிமன்றம் மறுப்பு. போலி கடவுச்சீட்டு விவகாரம், ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வு பிரதி கட்டுப்பாட்டாளர் கைது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் ட்ரம்பின் தலையீடு, சிவப்பு அட்டை தண்டனை விதிக்கப்பட்டு அமெரிக்க வீரரின் தடை நீக்கத்தை தொடர்ந்து சர்ச்சை. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.